முதல் 20 நிமிடங்கள் மட்டுமே எல்லாரையும் கவனிக்க வைக்க முடியுமா? முதல் 20 நிமிஷம் தான். ஆனா இன்னைக்கு பாருங்க 3 மணி நேரம் எவ்வளவு அழகா ரசிச்சீங்க. இந்த பட்டிமன்றத்தின் வெற்றி நிச்சயம் நாங்கள் அல்ல, நீங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அந்த பாட்டியம்மாலாம் 60 வயசு இருக்கும் போலக்கு கீழே விழுது செய்து நான் கூட எங்கோ டக்கு டக்குன்னு போயிருந்தேன் போல வச்சுட்டு அவ்வளவு சிரிக்கி அந்த பாட்டியம்மா திரும்பி பார்க்குற பாட்டியம்மா தான். ஏன்னா மகிழ்ச்சி பாருங்க, அவ்வளவு எல்லாராலையும் முடியாது. இந்த 2 அக்கா சொல்றேன், இந்த பசங்க பொண்ணுங்க இருக்கட்டும், அந்த பாப்பா இருக்கட்டும், இத்தனை பேரும் இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு முதல்ல பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. கூட்டமே இல்லை, ரேடியோ செட்டுக்காரன்னு 2 பேர் இருந்தாங்க, நாங்கள் தான் இருந்தோம். மைக்கில் நாங்கள் அவசியமா தாய்மார்களே, பெற்றோர்களே, பேரன்பு கொண்ட மக்களே, தயவு செய்து பட்டிமன்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். அப்ப எங்க மக்கள் வராம போயிடுவாங்களோ நினைச்சோம். ஆனால் அந்த வருத்தத்தை தாண்டி நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கோம். நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். இவ்வளவு நேரம் நீங்க சீரும் சிறப்புமாக கவனித்து மகிழ்ச்சியோடு எல்லோரும் முகத்திலும் புன்னகையோடு இவ்வளவு நேரம் கவனிச்சீங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த பட்டிமன்றத்தின் வெற்றி. தீர்ப்பு சொல்லுவோம். அண்ணன் ஏற்கனவே போன் பண்ணி சொல்லிட்டாங்க 11:30 மணிக்கு முடிக்க காவல்துறை உத்தரவு. 11:30 மணிக்கு முடிக்கிட்டு மணி 11:34 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷமாச்சு நடுவர் பேசணுமா இல்லையா? நீங்க வாட்டுக்கு நடுவர் வந்தாரு, நடுவில் உட்கார்ந்தாரு, அங்கிட்டு கை தட்டாரு, இங்கிட்டு கை தட்டாரு, போயிட்டாரு. இவர் இல்லாமலே இவங்களே பேசியிருக்காங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? நடுவருக்கு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அதான் பேசுறேன். இவ்வளவு நேரம் சிரிச்சீங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா ஒரு 10 நிமிஷம் கேட்போமே. இப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா? தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி பெண்கள் சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, ஆண்கள் என்று சொல்வதற்கு சில விஷயங்கள் இருக்கு. பெண்கள் சொல்லுங்களேன். அழகா சகோதரி சொன்னாங்க ரோகிணி, எங்கேயோ பிறந்து வளர்ந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, 100க்கு 95 பேருடைய ஊர் இங்க கிடையாது. இந்த பெண்கள் இருக்கீங்களே, எங்கேயோ பிறந்து தனக்கு ஆசாசியா பார்த்து பார்த்து செய்யற அந்த அப்பாவை விட்டு, தனக்காகவே எல்லா பணியோட செய்யற அந்த அம்மாவை விட்டு, தான் வீட்டிலே இருந்து ராணி மாதிரி காலையில 9 மணிக்கு 7 மணிக்கு தான் எந்திப்போம், ராணி மாதிரி வாழ்ந்த வீட்டை விட்டு, அந்த தெருவை விட்டு, ஊரை விட்டு, குலதெய்வத்தை விட்டு, ஊர் கோயில் எல்லாம் விட்டு, அங்க இருந்த உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் எல்லாத்தையும் தோழிகள் எல்லாம் விட்டு, ஒத்த தாலியை கட்டிட்டான்ட்டு, ஒத்த மஞ்சக்கயிறு கட்டிட்டான்ட்டு நீங்க பின்னாடியே இங்க வந்தீங்க பத்தியா? அந்த தியாகத்துக்கு ஈடாக எந்த ஆண்மகனின் உழைப்பும் ஈடாகாது. உண்மையா இல்லையா? நம்ம போக முடியுமா? ஒரு வாரம் இருந்தாலும் என்ன செஞ்சிடறோம்? மாமியார் வீடு மாமியார் வீடு சொல்ற தாங்கிக்க முடியல. அதே பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? மாமனார் வீடு மாமனார் சொன்னா அவங்க தாங்கிக்க முடியுமா? அப்படி இல்லை. அந்த பெண்மை எதையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அந்த பெண்ணுக்கு தான் உண்டு. அதனாலதான் சொல்றேன், அந்த பெண்ணுடைய ஆணுடைய உழைப்பை காட்டிலும் பெண் இந்த இடத்துல பொறுப்பா இருக்கிறது ஒரு படி மேல இருக்குன்னு சொல்றேன். இன்னொன்னு, குழந்தை வளர்க்க சொல்றாங்கல்ல, அழகா சொன்னாங்க. எல்லாம் கொஞ்சுவாங்க, தான் குழந்தைய அழகா கொஞ்சுவாங்க. ஆனால் ஒருவேளை அதுவேளை அந்த பாத்ரூம் போயிடுச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க? அம்மா கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த அம்மா வளர்க்கிறது அது மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு குழந்தை 4 வயசு ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இரவு நேரம் உங்களுக்கு உறக்கமே வராது. அந்த குழந்தை உங்களை உறங்க விடாது, உங்களை உறங்க விடாது இல்லையா? ஆனா எந்த ஆம்பளையாச்சும் நைட்டு 12 மணிக்கு இருந்துச்சு தாலாட்டு பாடியிருக்கானா? எந்த ஆம்பளையாச்சும் 2 மணிக்கு குழந்தை தூக்கிட்டு போயிட்டு எங்கிட்ட ஊரை சுத்தி வந்திருக்கானா? அப்படி கிடையாது. காலையில் எந்திரிச்சாலும் வேலை பார்க்கிறது அந்த பெண் தான். அதுவே இரவு தன் குழந்தை அழுதாலும் அந்த குழந்தையை தூங்க வைப்பதும் இந்த பெண் தானே. அது என்ன ஆண் உழைப்பு? யார் வேணா சம்பாதிக்கலாம், இதை பார்த்துக்க முடியுமா? அது குழந்தை வளர்ப்பு அல்லவா? அதே ஒரு விஷயம் பாருங்க, ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சதா, தன்னுடைய கணவன் இறந்து 8 வருடங்கள் ஆகுதான். தன்னுடைய கணவன் இறந்து நியூஸ் பேப்பர்ல படிச்ச உண்மை சம்பவம். 8 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை, அந்த கணவனுடைய சட்டையை என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? அந்த கேங்கர்ல மாட்டி வச்சிருக்கிறா. எதுக்கு தெரியுமா? டெய்லி என்ன செஞ்சிடறான்னா, நைட்டு படுக்க போகும்போது ஒரு 500 ரூபாய் தாள் அதே சட்டப்பையில வைக்கிறது. காலையில் எந்திரிச்சு அந்த சட்டப்பையிலிருந்து 500 ரூபாய் எடுத்து தான் வீட்டு செலவு செய்யறது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, என்னுடைய கணவர் இறந்து போனாலும் பரவாயில்லை, அவரின் நினைவுகளும் அவருடைய கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் என்னை இன்னும் பசுமையாக வைத்திருக்கிறது. அந்த சட்டப்பையை பார்க்கும் போதெல்லாம் இனி அவர் என் கூட வாழ்ற மாதிரியே நான் கனவு காண்றேன். அந்த சட்டப்பையில டெய்லி 500 ரூபாய் எடுத்து செலவு பண்றேன். எப்படி பாருங்க, ஒரு சட்டையை கூட, கணவன் போட்ட சட்டையை கூட ரசிக்கிற பக்குவம் இந்த பெண்ணுக்கும் மனைவிக்கு தான் உண்டு. ஆண்கள் ஒரு நாள் நம்மளால துணி வைக்க முடியுமா? சும்மா சொல்லுவோம், அந்த இதுல போட்டு காய வைக்கிறது பெருசு நேரம். ஆனால் தினம் தினம் பாத்தீங்கன்னா, ஒரு 2 குழந்தை இருக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 20 துணி சேர்ந்துடும்.
ஒரு நாள் துவைச்சு பாருங்க. காலையில் வேலைக்கு எல்லாம் முடிச்சு கணவனை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டு திருப்பி பார்த்தா மலைச்சு போயிருக்கும், அவ்வளவு துணி இருக்கும். அதை பொறுமையா ஒவ்வொரு துணி அலசுவதற்கும் ஒரு பொறுமை தேவை. ஒவ்வொரு துணியை அலசும் போதும் தன்னுடைய குடும்பத்தின் மீது உள்ள அன்பு அதில் இருக்கு. அதனால அவ்வளவு அழகா அலசுறாங்க. அது ஆனால முடியுமா? நிச்சயம் முடியாது. ரேஷன் சொன்னாங்கல்ல, என்னதான் சொல்லுங்க, நீங்க எங்கேயோ இருந்து வர்றீங்க, ஆனா கல்யாணம் முடிச்ச உடனே எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கு, ஆனால் பெண்களுக்குத்தான் குடும்ப தலைவி என்ற பொறுப்பு கிடைக்கும். ரேஷன் கார்டுல பாருங்க, ஆம்பளை போட நிறைய இருக்கா தலைவர்ல, குடும்ப தலைவி போட நிறைய இருக்கு. எங்க வீட்டுல அப்படிதான், எங்க அம்மா போட்டா இருக்கும். அப்ப குடும்ப தலைவிங்கிற இடத்துல கூட பொறுப்பு யாரு கொடுக்குறாங்க? அந்த மனைவிக்கு, அம்மாவுக்கு தான் கொடுக்குறாங்க இல்லையா? ஏனென்றால் அவருக்கு அரசாங்கத்துக்கு கூட தெரிஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன், 100 ஆண் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், 100 ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு பெண்ணால் மட்டுமே குத்துவிளக்கு ஏற்ற முடியும். உண்மையா இல்லையா? எல்லா ஆண்களும் சேர்ந்துடும். ஆனா அந்த பால் காய்ச்சி வீட்டில் யார் அந்த குத்துவிளக்கு ஏற்றா? தினம் தினம் யார் குத்துவிளக்கு ஏற்றா? ஒவ்வொரு நாளும் மங்களகரமாக இருப்பதற்கு அந்த பெண் தான் குத்துவிளக்கு ஏற்றணும். ஆண் ஏற்ற முடியலாம் கிடையாது. அது ஏற்ற நல்லா இருக்காது. அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குன்னா பெண் தானே ஏற்றணும். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்றேன். நீங்க எல்லாருக்கும் தெரியும், மேடத்துக்கு தெரியும், ஏன்னா பிபிஐ டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவங்க. அந்த பாப்பா படிச்சா சொல்றேன், கஃபே காபி ஓனர் சித்தார்த், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. காபி டே கிட்டத்தட்ட ஆசியாவில் மிகப்பெரிய 2வது தேயிலை தோட்டத்தை வைத்திருக்கிற, காபி தோட்டத்தை வைத்திருக்கிற மிகப்பெரிய கர்நாடகாவை சேர்ந்த அந்த நிறுவனம். கொஞ்சம் கவனிங்க. நீங்க ஏன் சொல்றேன்னா, ஒரு இங்க மட்டும் நிகழ்ச்சி இல்ல, இங்க மட்டும் உங்களுக்கு ஆதரவு இல்ல, உலகத்தில் அத்தனை இடத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்க காட்டுறதுக்காக இந்த கதையை சொல்றேன். தன்னுடைய கணவர் சித்தார்த்து, ஒரு முன்னாள் முதல்வருடைய, கர்நாடக முதல்வருடைய மருமகன் சூசைட் பண்ணிட்டாரு. ரைட்டா? காரை நிப்பாட்டி கொண்டு பக்கத்துல ஆத்துல விழுந்து செத்து போயிட்டாரு. 30,000 வேலையாட்கள், 7,000 கோடி கடன், ஆசியாவில் மிகப்பெரிய 2வது காபி தோட்டத்தை வைத்திருக்கிற மிகப்பெரிய காபி டே நிறுவனம். ஒண்ணு இல்ல, 150 ரூபாய் காபி. ரோட்ல போனீங்கன்னா பெரிய காபி டேன்னு போட்டிருக்கும். ஒரு பொண்ணு கூல் காப்பி 150 ரூபாய், அவ்வளவு பெரிய பிராண்ட் அது. அது இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒருவேளை இன்னொரு ஆண்மகனால் ஜெயித்திருக்க முடியாது. அந்த கம்பெனியை வித்துருவோம்ட்டாங்க, ஷேர் ஹோல்டருக்கெல்லாம் கொடுத்துருவோம்ட்டாங்க, வேலையாட்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல, வர்றதை கொடுத்துருவோம், மிச்சம் இருந்தா நம்ம வேற ஏதாவது சொத்துக்கள் வித்து கட்டுவோம், இல்லைன்னா கடன் அறிவிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பெண் சித்தார்த் என்கிற மனைவி மாளவியான்ட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? கணவர் இருந்து 1 மாதம் கூட இல்ல, கணவர் இறந்து 1 மாசம் கூட ஆகல, அந்த கஃபே காபி நிறுவனத்தை தத்தெடுத்து வளர்த்து இன்னைக்கு 7,000 கோடி